டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு 6 நாள் அமலாக்கத்துறை காவலில் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்தது என்ன என்பது தொடர்பான கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாவதாக இப்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசீகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் இந்த கைதின் பின்னணி அடுத்தது என்ன என்பது தொடர்பாக கேட்கலாம். சார் வசீகரன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போது 6 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது ஒன்று. மற்றொன்று, அவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கிலிருந்து விடுதலையானவுடன் நாடு ஒரு மிகப்பெரிய புரட்சியை சந்திக்கும் என்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்திருக்கிறார். பகவந்த் சிங் மான் இது தொடர்ச்சியாக கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து ஒரு 8 முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த டெல்லி மதுபான கொள்கை தொடர்பாக விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து 8 முறை சமன் அனுப்பியது. இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவரை இந்த கைது செய்வது சட்ட ரீதியான நடைமுறையில் அது சரியானதுதானா சார்? அதாவது இவங்க தொடர்ந்து இந்த தொந்தரவுகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்கள் ஜனநாயக ரீதியில இந்த நாட்டு அரசியல் சாசன சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல, ஜனநாயகத்தை அவர்களுக்கு உள்ள உரிமையை மதிக்கிறது இல்ல. இது என்ன நினைக்கிறாங்க, இவங்க அதாவது கல்யாணம் வந்துட்டா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமான்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு அற்பத்தனமான வேலையை இன்னைக்கு பிஜேபி செஞ்சிருக்குது. இதனால எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் சட்ட ரீதியாக இதை எல்லாத்தையும் அணுகிட்டா இருக்கிறோம். நம்ம எப்பவுமே ஆம் ஆத்மி கட்சியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ நம்ம இந்த சம்மனுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னா எதுவுமே சொல்லல, அதுல வரமாட்டோம்னு சொல்லல. முறையான சம்மன் கொடுங்கன்னா கேட்கிறோம். சம்மன் கொடுத்த உடனே முறையாக சட்ட ரீதியா அதுக்கு பதில் அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு முறை காணொலியிலையும் நாங்கள் போய் அதுக்கான விசாரணைக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். காணொலி மூலமாகவும் பதில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க உள்நோக்கம் தப்பானதுங்கிறதா எங்களுடையது. இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது, இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது. இது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணியில் இருக்கிறது ஒரு பலமாக அவங்க நினைக்கிறாங்க. இது மேலும் இது வலு சேர்த்து இருக்கிறது. எனக்கு அப்படிதான் இருந்தது. அன்னைக்கு அவரு இந்த கூட்டணி செட்டில் ஆகாது, சீட் ஷேரிங் அமிக்கபிளா செட்டில் ஆகாதுன்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் மிக பொறுமையுடனே சாமர்த்தியமாக இந்த கையாண்டு இருக்கிறாரு. ஏன்னா டெல்லியில காங்கிரஸ்க்கு 3 சீட்டு கொடுத்திருக்கிறாரு. ஹரியானாவில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலையில நாங்க இருக்கிறோம். அடுத்த தேர்தலில் மாநிலத்தை பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க 1 சீட்டு தான் கொடுத்தாங்க, அதையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி குஜராத்லயும் அவங்க கொடுத்த சீட்டுகளை அக்செப்ட் பண்ணிட்டோம். கோவால எங்களுக்கு கொடுத்தது அப்புறம் திரும்பவும் அதை நாங்க வேணாண்டாங்க, அதையும் நாங்க விட்டுட்டோம். அதாவது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் கட்சி இன்னைக்குள்ள நிலைமைக்கு கட்சியா நாடான்னு சொன்னா நாடுதான் முக்கியங்கிறத நாங்க உணர்ந்த காரணத்தால இந்த பிஜேபியினுடைய இந்த மோசமான ஒரு அருவருக்கத்தக்க அரசியலை மக்கள் விரோத அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் இவர்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற உயரிய நோக்கத்துலதான் நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மிக அருமையான அணுகுமுறையை அணுகி இந்த இந்தியா கூட்டணி இருக்காரு. இது அவங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு.